இது நம்ம ஊரில் அதிகமாக பழக்கப்படாத ஒரு கீரைன்னு சொன்னாக்கா இந்த புளிச்சக்கீரை சொல்லலாங்க. இதுக்கு பேர் புளிச்சக்கீரை. இது வந்து பச்சை தண்டு நினைக்கிறது, இதெல்லாம் சிகப்பு தண்டு. நல்லா புளிப்பக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது வளர்க்குறது. இந்த புளிச்சக்கீரை தொக்குங்கிறது ஆந்திரா தெலுங்கானாவில் ரொம்ப ஃபேமஸ். இது நல்லா ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கும். புளி வைக்க தேவையில்லை. இதை வச்சவங்க பருப்பு செய்வாங்க, என்னமோ செய்வாங்க. எனக்கு இதில் பிடிச்சது இந்த தொக்கு ஊறுகாய் செய்வாங்க. அது ஒன்று தான் எனக்கு வந்து இந்த புளிச்சக்கீரை பிடிச்சது. இங்கே பொதுவாக விளையிலையேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைதராபாத்லேருந்து இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து இங்கே போட்டோம். சூப்பராக வந்துருக்குது. ஒரு மாதம் 1.5 மாதம் கூட நிற்கிறேன். இது வரைக்கும் 5 பாகம் ஆகிருக்குது. கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. கமர்ஷியலாக மார்க்கெட்டில் வந்து நல்ல இவ்வளோ ஹைட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அது. ஆனால் இதோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து அந்தளவுக்கு எந்த பாகமே நம்ம போடாமல் செஞ்சுக்கோ. நம்ம பார்க்கணும் இன்னும் எந்த அளவுக்கு இது வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அதை நல்ல புளிப்பு, புளி இலையை விட புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இதில் கொஞ்சம் குழகுழ போக்கும். அது இந்த புளிச்சக்கீரைக்கு நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. இது வெறுமனே புளிப்புக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டாத, நிறைய மருத்துவ பலன்கள் இந்த புளிச்சக்கீரைக்கு இருக்குது. முக்கியமாக நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பலன்கள் இதுக்கு இருக்குது.